18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இப்போ உனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கான புதையலோட உன் அப்பன் கருப்பன் உன்னை தேடி வந்தேன். விபூதியும் சரி, பொற்காசுகளும் சரி, இது இரண்டுமே உன் வாழ்க்கைக்கு அவசியம்னு எனக்கு தெரியும். இப்போதைக்கு உன் மனசில் நிம்மதியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. நிம்மதியை வரவழைப்பதற்காக, நீ நினச்ச விஷயங்களை நல்லபடியாக நடத்தி தருவதற்காக தான் இந்த விபூதியை ஆசீர்வதித்து அனுப்புனேன். அதே போல் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை வரவழைப்பதற்காக தான், உன் கஷ்டங்களை போக்குவதற்காக தான் இந்த பொற்காசுகளையும் உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். உனக்கான புதையலை நீ மகிழ்வோடு பெற்றுக்கொள்ள தயாராக. கூடிய சீக்கிரம் எல்லாமே நீ நினச்சது போல உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும். உன்னை சூழ்ச்சியாக வீழ்த்த நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் நீ தான் கவனமாக சூதானமாக இருந்துக்கிட்டு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து காட்டணும். நீ தனியாக நிற்கிற, சீக்கிரமே அழிஞ்சு போயிடுவ. உனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, நம்மளும் இவங்களை சுலபமாக ஏமாத்திரலாம் நினச்சி உன்னுடைய அழிவை முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த எதிரிகளுக்கு கண்ணு முன்னாலேயே உன்னை அற்பமாக நினைச்ச மனிதர்களுக்கு முன்பாகவே உன்னை அற்புதமாக வாழ வைக்க போகிறேன். அந்த அல்ப புத்தி கொண்ட மனிதர்கள் கண்ணு முன்னால் உன்னை நல்லா வாழ வச்சு காட்டுவேனேன் செல்லமே. நீ தனித்து இல்லை, உன் அப்பன் கருப்பன் தான் உனக்கு எல்லாமுமாக இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். சூழ்ச்சி செஞ்சு உன்னை கவிழ்க்கலாம்னு நினச்ச மனிதர்கள் கண்ணு முன்பாக உன்னை உயர்த்தி காட்டி உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க போகிறேன். ஆனால் நீ எப்போதுமே கவனமாகவும் நிதானமாகவும் இந்த உலக வாழ்க்கையை வாழணும். கொஞ்சம் அலட்சியமாக இருந்தாலும் அடுத்தவன் சுலபமாக ஏமாற்றிட்டு போகக்கூடிய சூழ்ச்சி நிறைஞ்ச உலகமாக தான் இது இருக்குது. நீ என்னையே மறந்து உன் வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் இந்த கருப்பனின் பார்வை எப்போதும் உன் மேலே தான் இருக்குது. ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை காப்பாற்றுவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கு எத்தனையோ கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வலிகளும் வேதனைகளும் 1000 இருக்கலாம். அதே சமயம் நீ ஜெயிக்கிறதுக்கும் 1000 நல்ல வழிகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக முதல் அடியை மட்டும் எடுத்து வை. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அடியை எடுத்து வைக்கிறது தான் கஷ்டம். அதுக்கு பிறகு அடுத்தடுத்து நீ வெற்றி பெற்றுக்கொண்டே வாகை சூடி வாழுவாய் என் செல்லமே. உனக்கு தேவையான காசு பணத்தையும் என்னுடைய ஆசீர்வாதங்களையும் அள்ளி கொடுக்க இந்த கருப்பன் நான் இருக்கும்போது இனி நீ கண்ணீர் வடிக்கவே கூடாது. உன் துணை தான் காலகாலத்துக்கும் கடைசி வரைக்கும் உனக்கு ஆறுதலாக இருப்பாங்கங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் துணைக்கு உயர்வான நல்ல இடத்த உன் மனசில் கொடுத்து அவங்களுக்கு சந்தோஷம் தரும் விதத்தில் நீயும் நல்லபடியாக நடந்துக்கோ. நீ நம்பிக்கை வச்ச இந்த கருப்பனும் உன்னையே நம்பிக்கிட்டு இருக்க உன் மேலே அன்பு பாசம் செலுத்துகிற உன்னுடைய துணையும் உன் கூட உனக்காக இருக்கும்போது இனி உனக்கு என்ன வேணும்? எல்லாமே தாராளமாக கிடைக்கும். அளவுக்கு மீறி ஆட்டம் போடும் மனிதர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தி வாழ்க்கைனா என்னங்கிறத அவர்களுக்கு வலியையும் வேதனையும் கொடுத்து உணர்த்தும். அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கையில் அதிகமாக ஆடினவங்களை எல்லாம் நான் அடக்கி ஒடுக்க போகிறேன். நீ கவலைப்படாதே என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது அடுத்தவங்களை காயப்படுத்துறதுக்காகவோ கஷ்டப்படுத்துறதுக்காகவோ நான் கொடுக்கல. வாழ்க்கைனா நீயும் கற்றுக்கணும், மற்றவங்களுக்கு தெரியாததை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் செய்யணும். சும்மா பிறந்தோம், வாழ்க்கையை வாழ்ந்தோம், அடுத்தவங்களை குறை சொல்லி கஷ்டப்படுத்தி காயப்படுத்தணும்னு இல்லாமல் நீயும் சரியாக இருந்து தவறு செய்பவர்களையும் சரி செய்ய கற்றுக்கோ. வாழ்க்கைனா என்னங்கிறத நீ எத்தனையோ விதங்களில் அனுபவப்பட்டுட்ட. கையில் காசும் இல்லாமல் யார்கிட்டையும் கேட்க மனசும் வராமல் தவிச்சுக்கிட்டோம், அழுகையை கட்டுப்படுத்திக்கிட்டோம் உன் வாழ்க்கையை நீ எத்தனையோ முறை வாழ்ந்திருக்க. இனிமேலும் நீ யாருக்கிட்டையும் பணத்தையோ பாசத்தையோ எதிர்பார்க்கும்படி நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். எல்லாருக்கும் நீ உண்மையாக இருந்தாலும் உறவினர்கள் உனக்கு உண்மையாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காத. தற்பெருமை பேசுபவர்கள் தரமானவர்களா நல்லவர்களா இருப்பாங்கன்னு நினைக்காத. மொத்தத்தில் இந்த உலகத்தில் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம நீ எல்லாருக்கும் உண்மையாக நேர்மையாக நடந்தாலே சரியாக இருக்கும்.